ஒரு கப் ரேஷன் பச்சரிசி இருந்தால் போதும். திடீர் விருந்தினருக்கு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. இப்படி செய்து அசத்துங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசியை 3 முறை அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதில் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. கூடவே அரிசி எடுத்த கப்பிலே 1 கப் அளவுக்கு தேங்காய், 3 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்த பிறகு அது கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இது மாதிரி வடிகட்டியில் பிழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட சேர்க்கறதுக்கு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கரையை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடிகனமான கடாய், நான்ஸ்டிக் கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் முந்திரியை வறுத்து பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் அரைச்செடுத்து வடிகட்டி வச்ச அரிசி தேங்காய் பால் விழுதை சேர்த்து நல்லா கைவிடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா நல்லா வெந்து மாவு திக்காகும். இப்போ அதில் கரையை வச்ச வெள்ளைக்கரசில் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. நல்லா கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி சாஃப்டாக நல்லா திக்கான பதத்துக்கு பேனில் ஒட்டாமல் வரும். இப்போ இதோட நெய்யில் வறுத்த தேங்காய் முந்திரியை சேர்த்து கலந்து இறக்குனீங்கன்னா சுவையான மணமான அல்வா ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.